கும்பராசி நேயர்களே, ஆகஸ்ட் 21க்கு பிறகு நீங்கள் இத செய்யல, கடவுளே வந்தாலும் உங்கள காப்பாற்ற முடியாது. நண்பர்களே வணக்கம். ஆகஸ்ட் 2025இல் கும்பராசி நேயர்களுக்கு என்னென்ன அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன? அவர்களின் வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறப்போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது வெறும் ஜோதிட பலன் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றப்போகும் எச்சரிக்கை. கும்பராசி நண்பர்களே, மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறார். மேலும் செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதும் இந்த மாதத்தை சோதனையானதாக மாற்றப் போகிறது. சினிமா, அரசியல் மற்றும் வியாபாரம் உச்சத்தில் இருக்க போது ஒரு பெரிய வீழ்ச்சி. கும்பராசி கலைஞர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். குருவின் அருள் பார்வை உங்கள் கலைத்திறனுக்கு புதிய அங்கீகாரத்தை தரும். பெரிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். ஆனால் இந்த வெற்றி உங்கள் தலைக்கணம் கொள்ளச் செய்யும். செவ்வாயின் 8ஆம் வீட்டு பார்வை காரணமாக அலட்சியமாக எடுக்கும் முடிவுகள் உங்கள் தொழில் வாழ்க்கையின் முடிவுக்கு காரணமாகலாம். ஒப்பந்தங்களை வாசிக்கும் போது ஒரு வரி தப்பு நடந்தாலும் அது உங்க எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். ஆனால் சனி பகவானின் கடுமையான பார்வை உங்களின் பழைய தவறுகளை மீண்டும் உங்களுக்கே நினைவுபடுத்தும். ஒரு சிறு தவறு அல்லது தவறான பேச்சு உங்கள் அரசியல் வாழ்க்கையவே ஒரே இரவில் முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆகஸ்ட் 21க்கு பிறகு கவனம் தேவை. சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமாக அமையும். எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். சாதாரண தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் அந்த பணம் கையில் தங்குமா என்பது சந்தேகம். செவ்வாயின் 8ஆம் வீட்டு பார்வை தொழில் பயணங்களில் எதிர்பாராத விபத்துகளை அல்லது பெரிய அலைச்சல்களை கொடுக்கலாம். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படும் சக ஊழியர்கள் உங்கள் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். எனவே ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். காதல், திருமணம் மற்றும் ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. காதலில் இருப்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சந்தோஷமான தருணங்களை கொடுக்கலாம். ஆனால் திருமணத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரும் சோதனை காலம். 7ஆம் வீட்டில் இருக்கும் கேது திருமண வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்களை உருவாக்கி உங்கள் உறவில் பிளவை ஏற்படுத்தலாம். சிறிய பிரச்சனைகளும் பெரிய சண்டைகளாக உருவெடுத்து விவாகரத்து வரை கொண்டு செல்லும் அபாயம் உள்ளது. இந்த மாதம் கும்பராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் ஆரோக்கியம். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத விபத்துகள், இரத்த இழப்பு அல்லது அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பயணங்களின் போது குறிப்பாக இரவில் தனியாக செல்வதை தவிர்க்கவும். உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகலாம். இந்த கண்டங்களிலிருந்து தப்பிக்க பயங்கரமான பரிகாரங்கள். சனி பரிகாரம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு அரசு மரத்தடியில் எள்ளெண்ணெயால் ஒரு தீபம் ஏற்றி அதன் அடியில் ஒரு கருப்பு துணியில் சிறிதளவு கடுகு, கருப்பு உளுந்து மற்றும் ஒரு இரும்பு அணியை வைத்து புதைக்க வேண்டும். இது சனி பகவானின் உக்கிரமான பார்வையிலிருந்து உங்களை பாதுகாக்கும். செவ்வாய் பரிகாரம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவப்பு நிற உடைகள் அணிந்து 1 கிலோ சிவப்பு மிளகாய் ஒரு கருப்பு பானையில் போட்டு அதை வீட்டின் மேற்பகுதியில் வைக்க வேண்டும். இது செவ்வாயின் பாதகமான விளைவுகளை குறைக்கும். கேது பரிகாரம். விநாயகர் கோவிலில் கேது கிரகத்திற்குரிய மோதகத்தை செய்து அதை யாருக்கும் தெரியாமல் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். பொது பரிகாரம். தினமும் காலையில ஓம் சனையே நமக என்ற 108 முறை ஜெபித்து உங்கள் வீட்டின் வாசலில் ஒரு கருப்பு எள் நிரப்பிய பானையை வைக்க வேண்டும். இது விபத்துகளை தடுக்கும். கும்பராசி நண்பர்களே, ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுத்தாலும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் கண்டங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எச்சரிக்கை, பொறுமை மற்றும் இந்த பரிகாரங்கள் மட்டுமே உங்களை பாதுகாக்கும். இந்த வீடியோ நல்லவர்கள் கண்களில் மட்டும் படும். உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க உடனடியாக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்க சொன்ன பரிகாரம்லாம் எங்களால செய்வது மிகப்பெரிய கடினம், எங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மறக்காம ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்துட்டு சனி பகவானுக்கு ஒரு எள்ளு விளக்கு ஏற்றி கும்பிடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கும் வரப்புற கண்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் நண்பர்களே.